இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் வந்து பொங்கலும் சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடலக்கொட்டையும் தேங்காய்லாம் உடச்சி வச்சுருக்கேன். கடலக்கொட்டை தேங்காய் சட்னி தான் அரைக்கணும். பொங்கல் செய்ய வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு கடலக்கொட்டை வந்து வறுத்துட்டு சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த பக்கம் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பொங்கல் செய்ய வந்து இஞ்சியும் அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கலருக்காக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துகிட்டு, தண்ணி வந்து நான் பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் எடுத்தேன்னா 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பயிறு ஊற போட்டிருந்தேன். அதனால் நான் வந்து 10 டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து முந்திரியை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே போட்டு கிளறி விட்டிங்கன்னா பொங்கல் வந்து ரெடி. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக.